மக்களே இந்த வாரம் நான் யூகேல நடந்த முக்கியமான அப்டேட்டை தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமாக ஷார்ட் வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஏன்னா இங்கே பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷனும் ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், குயிக் அண்ட் ஷார்ட்டாக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு நேத்ரன் இன் லண்டன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டாக போடுங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை என்னோட க்ரோத் அண்ட் மோட்டிவேஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது யூஸாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நடந்த முக்கியமான அப்டேட்டில் ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஹாப்பியான நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பேரண்ட்ஸ்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு 750 ஸ்கூல்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 750 ஸ்கூல்ஸில் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கிளப் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 750 ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீயாக காலையிலே வந்து முன்னாடி வந்து லஞ்ச் மட்டும் தானே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிளப்பாக மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதனால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் இந்த வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய போய் ஸ்கூலில் விட வேண்டியதாக இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை காலையிலேருந்து வீட்டுக்கு சீக்கிரமாக கூட்டு போய் குழந்தைய ஸ்கூலில் விட்டோம்னா அங்கேயே குழந்தைங்க காலையில் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக அவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. படித்து டயர்டானாங்கன்னா மதிய உணவும் ஸ்கூல்லேயே கிடைக்க போகுது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ஆஃப்டர்நூன், இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவானது. பேரண்ட்ஸ்க்கு வந்து இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மாத பட்ஜெட், ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு க்ரோசரி ஷாப்பிங் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து செலவு இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம், பட் யோசிச்சு பார்த்துங்க, வாரத்துக்கு 5 நாள், அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 20லேருந்து 22 நாள் வருது. ஸோ அப்போ அது வந்து எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு. ஸோ இது வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கும் சரி, குழந்தைக்கும் சரி, அவங்களோட எஜுகேஷனுக்கும் சரி, இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ். இதை வந்து 750 ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் எல்லா ஸ்கூலுக்கும் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யூகே பார்லிமெண்ட்டில் கேர் ஸ்டாமர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக கேர் ஸ்டாமர் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக யூகே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. என்ன பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், யூஎஸ்க்கு இப்போ வந்து கேர் ஸ்டாமர் வந்து யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, பை 2027 வந்து இவங்க ஸ்லோவாக யூகேவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட பட்ஜெட், யூகேவோட கண்ட்ரி பட்ஜெட்டில் 2.5% வந்து நாங்கள் வந்து டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டார்கெட்டை வந்து நாங்கள் பை 2027 வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூகே வந்தும் அவங்களுடைய சேஃப்டிக்கும் ப்ளஸ் அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, காலப்போக்கில் தான் தெரியும். அடுத்ததாக மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கான நியூஸ். ஏன்னா அது பாசிட்டிவாக சொல்லிட்டேன்ல, இது ஒரு ஷாக்கிங் கொடுக்கணும்ல, நான் இல்லை, கவர்மெண்ட் நமக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் வருதில்ல அப்படின்னா என்னென்னா, சம்மர் வரப்போகுது. இதுக்கெல்லாம் வந்து ஆஃப்ஜங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே எனர்ஜி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி போர்டு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஜம் வந்து ப்ரைஸ் கேப் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கும் ஒரு வாட்டி இந்த ஆப்ஜம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏற்ற மாதிரி கூடும் குறைக்கும். இதெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல்லேருந்து நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க ஏற்றுறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ப்ரொவைடர் இருக்காங்களே எனர்ஜி, நம்ம வீட்டில் ஈஆனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து யார் பிரிட்டிஷ் கேஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டோபஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இவங்க எல்லாம் வந்து இந்த ஆப்ஜம்மை தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஏற்றிட்டாங்கன்னா இவங்களும் ஏற்றுவாங்க. ஸோ இவங்க ஏற்றுறாங்க ப்ரைஸ், நம்ம இது வரைக்கும் நீங்கள் கட்டுற கரண்ட் பில் வந்து ஒரு ரேட்டு கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் வந்து ஏப்ரல்லேருந்து அந்த ஒரு ப்ரைஸ் ரேட்டு இவங்க ஏற்றுவாங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் பில்லாக இருக்கட்டும், எனர்ஜி பில் முக்கியமாக, இதெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு வந்து 111 பவுண்டு அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மாதத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு 10லேருந்து 11 பவுண்டு எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. இது எலக்ட்ரிசிட்டி மட்டுமா, இல்லை எல்லாம் கேஸ் எல்லாத்தையும் சேர்த்துமா அப்படின்றது தெரியல. பட் உங்களுடைய ப்ரைஸ் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏப்ரல்லேருந்து ஆக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, 4வது நியூஸ். சரி, ஓகே, ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டேன்ல. இப்போ 4வது ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் கிடையாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து யூகேல வந்து டாக்ஸியில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து ஸ்கூட்டரில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை சைக்கிளில் இருந்து வாடகைக்கு எடுத்து இதெல்லாமே டாக்ஸியாக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும், சைக்கிளாக எல்லாம் வாடகைக்கு தானே ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா பக்கி. இந்த பக்கியை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கோல்ஃப் கோர்ட்டில் இல்லை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டியை வச்சுட்டு எல்லோரும் ஓட்டிட்டு போவாங்களே. இப்போ வந்து யூகேல வந்து அந்த எலக்ட்ரிக் பக்கியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதை ட்ரையல் வெர்ஷனை விட போகிறாங்க. அது என்ன சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர் மணி 20 pence தான் அது வந்து இது பண்ண போகிறாங்க, சார்ஜ் பண்ண போகிறாங்க.
இது யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, யோகோ ஆப் அப்படின்னு வைவோ ஜிவோ ஆப், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அதில் வந்து நீங்கள் எப்படி சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் எப்படி நீங்கள் வாடகைக்கு ஹையர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தான் அதில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வாடகைக்கு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அது பர் மணி 20 pence தான். ஸோ இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட் மோடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் ஐடியா வருது, டிஃப்ரெண்ட் மக்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட லைஃப் ஈஸியான சரி தான். ஓகே மக்களே, இவ்வளோ தான் என்னுடைய இந்த வாரம் அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக தயவு செஞ்சு எனக்கு வந்து நீங்கள் வந்து லைக்கோ கமெண்ட்டோ சப்ஸ்கிரைப் இந்த மூணில் ஏதோ ஒன்று எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் வளர்ந்து வர சேனல், நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷன். இன்னும் நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கொடுங்க. அது வரைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.